ஹாய் கைஸ், நான் வந்து இப்போ மாலுக்கு போக போகிறோம். M5 மாலுக்கு. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பயங்கரமாக இது சூப்பராக ஸ்ப்ரிங்கு பயங்கரமாக அமுங்குது. ஏய் ரிமோட் கண்ட்ரோல் பாது. ஏய் வேணாம் வேணாம் விட்டுரு வந்துரு போதுவா. இதுலயே அந்த பின்னாடி அந்த காங்கிரீட் போறது வரும் பாரு, அது சூப்பராகும். அப்படியே தள்ளின்னு போயின்னு கிடக்க வேண்டியது தான். இது வத்தியா BMW இருக்குது. வேற இதுல இது ஓடனா இதெல்லாம் சுத்தம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சுத்தமா நேரத்தில் இது ரெண்டு சுத்தம்னு நினைக்கிறேன். சுத்தம் காய்ஸ். இங்க பாருங்க டைம் மிஷின், அந்த காலத்து டைம் மிஷின். ஜக 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 ஜக. இது நல்லா இருக்கு. பயங்கர தொடர்ந்து பயங்கரமா இது. கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கு. ஃப்ரம் 90 மாலுக்கு வந்தாச்சு. ஆனால் ஒன்றும் வாங்க முடியாது. கைஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபா தான் வருது, ஆனால் 72 ரூபா காட்டுது. என்னதான் பண்ணுறது தெரியல. நம்ம ஊரில் போனால் ஒரு 10 கேக் வாங்கலாம். அதுக்கு கேக் நல்லா தான் இருக்கு. ஆனால் சொல்லிட்டியா? சொல்கிறேன் நல்லா இருக்குதுண்ணே. சாப்பிட்டாச்சு காய்ஸ் பனானா கேக். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 75 ரூபாய்க்கு வர்த்தான்னு பார்த்தா 75 ரூபா கொஞ்சம் அதிகம்தான். சோகத்தில் இருக்கும் சவுண்டர். 75 ரூபாய்க்கு வர்த்தானா கொஞ்சம் க்ளீனாக அத்தன்டிக்கான்றதோட கொஞ்சம் க்ளீனாக நல்லாயிருக்கு. இடம் நல்லாயிருக்கு. அதனால் கொஞ்சம் 75 ரூபான்றது வர்த்தான்னு கேட்டால் கொஞ்சம் அதிகம்தான். அதுக்குன்னு இந்த ஜிஎஸ்டியெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு இவங்க ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஃபுட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது தானே, இல்லை இருக்கா? சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போ. பாருங்க இந்த வாட்டர் பாட்டிலோட விலை வந்து 40 ரூபா, அதுக்கும் ஜிஎஸ்டி. ரொம்ப மோசம் போயிட்டு நம்ம ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்து நம்மளால வாழ முடியாது. 500 ml வாட்டர் பாட்டில் 40 ரூபா. நம்ம சொத்தை பாதி இங்கே எழுதி கொடுக்கணும்னு தோன்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த வாட்டர் பாட்டில் போய் 40 ரூபாய்க்குறாங்க. 100 ரூபாய் அதெல்லாம் வாங்கி சொப்பு மாதிரி இருக்குது. ரவா தான் இது. அவ்வளோதானா? இவ்வளோதானா இல்லை சுத்துமா? ஏன் அவ்வளோதான்டா. ஏதோ ஒன்று பண்ணுறேன். டோரிமானு பிக்காச்சோ வெளிநாடு மாதிரியே இருக்குது. இந்த இடத்த பார்த்தா மட்டும்தான் எனக்கு.
மால்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா தான் இருக்கு. ஆனால் எதையும் வாங்கவே முடியாது. அதுதான் இங்கே கோடிக்கணக்கான விலையை போட்டு வச்சுக்கிறாங்க. பணக்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து வாங்க முடியும் போல். இதுதான் என்னோட 2வது மால். நான் வந்து என்ட்ரு ஆகுறது. எந்த மால்லையும் எதையும் வாங்க மாட்டேன். சாப்பிட முடியாது, ஏதாச்சும் வாங்குவேன். வீட்டுக்கு போக போகிறோம் காய்ஸ். மெட்ரோ பிடிச்சி பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா?